அருமை இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வீடியோ மூலியமாக மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினத்தில் உங்களோட நான் வாசிக்க இருக்கிற வேத வசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 94வது அதிகாரம் 18வது வசனம். என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது, கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. இன்றைக்கும் நம்மளுடைய அடி சறுக்குகிறது. ஐயோ, எனக்கு இந்த பிரச்சனை, இந்த போராட்டம் தாங்க முடியலையே, ஆண்டவரே என் வாழ்க்கையே முடிஞ்சிடுச்சா என்று அநேகர் நீங்கள் சிந்திக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த சங்கீதத்தின் மூலமாக சங்கீதம் 94வது அதிகாரத்தில் 18வது வசனத்தின் மூலமாய் ஆண்டவர் சொல்லுகிறார், என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுது உமது கிருபை என்னை தாங்குகிறது என்று சொல்லி தாவீது அழகாக இந்த வசனத்தில் எழுதுகிறாரு. நாமும் இன்னைக்கு அநேகர் என் கால் சறுக்கிடுச்சு, அவ்வளவுதான், இனி ஒன்றுமே இல்லை, என் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு என்று நம்ம கால் சறுக்கினது போல நினைப்போம். நம்ம வாழ்க்கையே சரிஞ்சிடுச்சு, இனி ஒன்றுமே இல்லைன்னு. ஆனால் அவருடைய கிருபை, இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை நம்மளை ஒவ்வொருவரையும் தாங்குது. நம்மளை கால் சறுக்க விடாமல், நம்மளை கீழே விழாதபடி நம்மளை தாங்குகிற தகப்பன் ஒருவர் உண்டு. அவர்தான் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவர் தான் என் தெய்வம், அவர் தான் என்னை உருவாக்கினவர், அவர் தான் என்னுடைய கடவுள் நீங்கள் ஏற்றுக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் எத்தனை முறை அடி நீங்கள் தோற்று போகிற மாதிரி நிலைமைகள் தெரியும். ஆனால் தோற்று போக மாட்டீங்க. உங்களை ஜெயிக்க வைக்கிறவர் உங்களோட கூட இருப்பார். அப்போது தாவீது அவருடைய வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து சொல்கிறாரு, இது கட்டுக்கதை இல்லை, இது புராண கதை இல்லை, நான் சொல்வது நிஜமாக ஒரு மனுஷன் தெய்வத்தோடு இருக்கிற அந்த அனுபவத்தை வைத்து ஒரு மனுஷன் ராஜாவாக இருக்கிறாரு. ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவர் எப்படி ராஜாவாக முடியும்? அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையில் அவர் என்னை உருவாக்கின கடவுள் என்னை எந்த அளவுக்கு தாங்குறாரு. ஒரு சிலர் சொல்லுவாங்க, என் அம்மா தாங்குறாங்க, என் மனைவி தாங்குறாங்க, எனக்கு எதனா ஒரு பிரச்சனைனா என் மனைவி தாங்குறாங்க, என் அம்மா தாங்குறாங்க, என் வீட்டார் தாங்குறாங்கன்னு. ஆனால் அதை காட்டிலும் பல மடங்கு நம்மளை தாங்குகிறவர் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. உங்கள் மனைவியை விட, உங்கள் அம்மா, உங்கள் அப்பா, உங்கள் கூட பிறந்தவங்க எல்லாரை விட இயேசு கிறிஸ்து உங்களை அதிகமாக நேசிக்கிறார், உங்களை தாங்குகிறார். இந்த அனுபவம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு ருசியான அனுபவமாய் மாறும் பொழுது நிச்சயமாக அவரை நாம் நல்லவர் என்று சொல்லுவோம். இந்த வேத வசனத்தின் மூலமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.